இடஒதுக்கீட்டு விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. திமுகவுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்த நீதிபதிகள் நடந்தது என்ன என்பது குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம். பேரன்பிற்குரிய தொப்புள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க நமக்கார் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி. இடஒதுக்கீட்டு விவகாரத்துல உயர்நீதிமன்றம் இன்றைக்கு பரபரப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பு என்பது திமுக மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாய மக்களுக்கு செய்த துரோகத்தை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. திமுக எப்பயுமே தன்னை பிற்படுத்தப்பட்ட மக்களின் பாதுகாவலர் என்பது போல வேடம் அணிஞ்சுக்கும். அந்த வேடம் அணிந்திருக்கக்கூடிய முகத்திரை இன்னைக்கு கிழிக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய அளவிற்கான துரோகத்தை திமுக செஞ்சிருக்கு. அது என்ன என்பதை குறித்து நம்ம விரிவாக பார்ப்போம். சமீபத்துல சிவில் நீதிபதிகளுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகி இருந்துச்சு. இதுல கூலி தொழிலாளியுடைய மகன்களும் மகள்களும், அடித்தட்டு நிலையில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களும், ஏன் மணல் கடத்தலை தடுத்த கிராம நிர்வாக அலுவலர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டாரே, அவருடைய மகன் உள்பட பலரும் தேர்வாகி இருந்தாங்க. இது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகவே. இதுவும் மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்ற, ஆனா அந்த தேர்வு முடிவு தானே நிறுத்திருக்காங்கன்னு சொல்ற. இது எப்படி மகிழ்ச்சியான செய்தியா இருக்கும்? அந்த அடித்தட்டு மக்கள் கூலி தொழிலாளர் எல்லாம் அப்ப நீதிபதியா ஆக முடியாது. இது எப்படி மகிழ்ச்சியான செய்தி இருக்கும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். உண்மையாலுமே மகிழ்ச்சியான செய்தி. காரணம் என்னன்னா, இப்ப ஒரு 60 பேர் அடித்தட்டு நிலையில இருந்து வந்திருப்பாங்களா, இன்னும் 40 பேர் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தீர்ப்பு. இப்ப தேர்வாகி இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் இந்த தீர்ப்பு என்பது யாருக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னா, அவாக்களுக்கு, உயர் வகுப்பினர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதை குறித்து நம்ம விரிவா விவரிக்கிறோம். தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு நடைமுறையில இருந்துகிட்டு இருக்கு. பிசிக்கு 30 விழுக்காடு, எம்பிசிக்கு 20 விழுக்காடு, எஸ்சிக்கு 15 விழுக்காடு, எஸ்சிஏ அதாவது அருந்தியர்களுக்கு 3 விழுக்காடு, பழங்குடியினர்களுக்கு 1 விழுக்காடு, எஸ்டி. இந்த 69% இடஒதுக்கீடை தவிர்த்து 31% பொது பிரிவுல இருக்கும். சரி, இப்ப இதை எப்படி நிரப்பணும்? இப்ப தேர்வு முடிவுகள் வருது, அதுல எப்படி தேர்ச்சியானவர்களா, எப்படி அவர்களுக்கான பதவியை நீதிபதியா அமர வைப்பீங்க, எப்படி கொடுப்பீங்க? இப்ப பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அரவிந்த் என்பவர் 600க்கு 598 எடுத்திருக்கிறாருன்னா அவர் எங்க இடத்துல நிரப்புவீங்க? அவரை முதலில் பிசியில நிரப்புவீங்களா? பிசி கோட்டால 30 விழுக்காடு இருக்கு, அதுல நிரப்புவீங்களா? கண்ணன் என்பவர் எம்பிசி பிரிவை சேர்ந்தவர் 598 எடுத்திருக்கிறாருன்னா அவரை எம்பிசி பிரிவுல நிரப்புவீங்களா, இல்ல பொது பிரிவுல நிரப்புவீங்களா? எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்த ரமேஷ் 598 மதிப்பெண் எடுத்துக்காருன்னா அவரை எஸ்சி பிரிவுல சேர்ப்பீங்களா, பொது பிரிவுல சேர்ப்பீங்களான்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? இதுல தமிழ்நாட்டுல எப்படி அது நடைமுறையில இருக்கு அப்படின்னா, நீ பிசியா இருந்தாலும் சரி, எம்பிசியா இருந்தாலும் சரி, எஸ்சியாக இருந்தாலும் சரி, நீ எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில அதை தரவரிசைப்படுத்தி அந்த 31 விழுக்காட இடத்தை முதல்ல நிரப்ப வேண்டும். அதுல நீங்க ஃபார்வர்டு கேஸ்டா இருக்கலாம், எம்பிசியா இருக்கலாம், பிசியா இருக்கலாம், எஸ்சியா இருக்கலாம், எஸ்டியா இருக்கலாம். மதிப்பெண் அடிப்படையில, தரவரிசையின் அடிப்படையில அந்த 31 விழுக்காடை முதல்ல நிரப்பிட்டு தான் நீங்க பிசிலையும், எம்பிசிலையும், எஸ்சிலையும், எஸ்டிலையும் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுல கையை வைக்கணும். ஆனால் இந்த திமுக அரசு செய்த துரோகம் என்ன தெரியுமா? இந்த 31 விழுக்காட இடஒதுக்கீடை லம்பா தூக்கி குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு வச்சுட்டு, அந்த 598 எடுத்தாரா அந்த ரமேஷ் கண்ணன், அவர்களை எல்லாம் நேரா பிசி, எம்பிசி, எஸ்சி கோட்டால ஒதுக்கிட்டாங்க. இதனால இன்னும் பலனடைய வேண்டிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமுதாய மக்களுடைய உரிமை பறிபோயிருக்கா இல்லையா?